ஹலோ கைஸ், நாம இந்த வீடியோல கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே கொஸ்டின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைகர் கன்சர்வேஷன் கான்ஃபரன்ஸ் 2024 வாஸ் ஹோஸ்டட் பை 2024ஆம் ஆண்டு புலிகள் வளங்காப்பு மாநாடு யாரால் நடத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பூட்டான் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ பூட்டானால தான் புலிகள் வளங்காப்பு மாநாடு 2024 நடத்தப்பட்டது. Moving on to the second question, India's biggest climate clock is activated at. இந்தியாவின் மிகப்பெரிய பருவநிலை கடிகாரம் எங்க இயக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நியூ டெல்லி. புது டெல்லி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்தியாவோட பிக்கஸ்ட் கிளைமேட் கிளாக் எங்க ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க? நியூ டெல்லி. ஓகேவா? Moving on to the third question, who has been named the official ambassador of upcoming ICC Men's T20 World Cup? வரவிருக்கும் ICC ஆடவர் T20 உலகக்கோப்பை போட்டிக்கான அதிகாரப்பூர்வ தூதரகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உசைன் போல்ட். உசைன் போல்ட் தான் கரெக்ட் ஆன்சர். உசைன் போல்ட் தான் அப்கமிங் ICC மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்போட அஃபிஷியல் அம்பாசிடர். ஓகேவா? மூவிங் ஆன் டு த ஃபோர்த் கொஸ்டின், ஆபரேஷன் கிரிம்சன் பாரகுடா வாஸ் கண்டக்டட் பை. கிரிம்சன் பாரகுடா நடவடிக்கை எந்த அமைப்பினால் நடத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இந்தியன் மெரைன் கமாண்டோஸ். இந்திய கடல்சார் படைப்பிரிவு தான் கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2024 குளோபல் ரிப்போர்ட் ஆன் ஃபுட் கிரைசிஸ் GRFC வாஸ் ப்ரொடியூஸ்டு பை. 2024ஆம் ஆண்டு உணவு நெருக்கடி பற்றிய உலகளாவிய அறிக்கையினை தயாரித்த அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஃபுட் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க். உணவு பாதுகாப்பு தகவல் வலையமைப்பு தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the sixth question, who became the first footballer to win the Laureus Sportswoman of the Year honor? லாரஸ் ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீராங்கனை விருதை வென்ற முதல் கால்பந்து வீராங்கனை யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஐட்டானா பொன்மதி. ஐட்டானா பொன்மதி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the seventh question, who is known as the father of Indian psychology? இந்திய உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சுதீர் காக்கர். சுதீர் காக்கர் தான் இந்திய உளவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் சைக்காலஜி. ஓகேவா? Moving on to the eighth question, the Marrakesh Agreement was signed in. மரகேஷ் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 15th ஏப்ரல் 1994. 15வது ஏப்ரல் 1994 தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the ninth question, the molecular jacquemers is used in the treatment of. மூலக்கூறு துளையிடல் எந்த சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கேன்சர். புற்றுநோய் தான் கரெக்டான ஆன்சர். மாலிகுலர் ஜாக் ஹேமர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க. Moving on to the 10th question, a new image to video AI model called VASA 1 was released by. VASA 1 என்னப்படும் புதிய புகைப்படத்திலிருந்து ஒளிப்பட காட்சியினை உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு மாதிரி யாரால் வெளியிடப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 11th question, Crystal Maze 1 missile was produced by. Crystal Maze 1 ஏவுகணை யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இஸ்ரேல். இஸ்ரேல் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 12th question, the recently released Paro statement is related to. சமீபத்தில் வெளியான பாரோ அறிக்கை எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டைகர் கன்சர்வேஷன். புலிகள் வளங்காப்பு தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 13th question, which country was the fourth largest military spender globally in 2023?
2023ஆம் ஆண்டில் உலகளவில் 4வது அதிக இராணுவ செலவினம் கொண்ட நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியா. இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்தியா தான் 4th largest military spender globally in 2023. Moving on to the 14th question, the 13th Ministerial Conference of WTO held in. உலக வர்த்தக அமைப்பின் 13வது அமைச்சர்கள் மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அபுதாபி. அபுதாபில தான் 13th Ministerial Conference of WTO நடந்தது. Moving on to the 15th question, the special 301 report is related to. சிறப்பு 301 அறிக்கை எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அறிவுசார் சொத்து உரிமைகள் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஸ்பெஷல் 301 சிறப்பு 301 அறிக்கை எதனுடன் தொடர்புடையதுன்னா அறிவுசார் சொத்து உரிமைகள், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 16th question, Human Exploration Rover Challenge 2024 awards has been given by. 2024ஆம் ஆண்டு மனித ஆய்விற்கான உலாவிக் களத்திற்கான போட்டி விருதுகள் யாரால் வழங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாசா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 17th question, who has been recently received the Verkol Dalit Literary Award. சமீபத்தில் வெர்கோல் தலித் இலக்கிய விருதை பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாமா தான் கரெக்ட் ஆன்சர். பாமா தான் வெர்கோல் தலித் இலக்கிய விருதை பெற்றிருக்காங்க. Moving on to the 18th question, when and where was the first electronic voting machine used for election? மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமானது எப்போது மற்றும் எங்கு தேர்தலில் முதலாக பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1982 கேரளா. 1982 கேரளா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 19th question, which party had celebrated the first Labor Day on May 1, 1923 in Madras? 1923ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி அன்று முதல் தொழிலாளர் தினத்தை சென்னையில் கொண்டாடிய கட்சி எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் ஹிந்துஸ்தான். இந்துஸ்தான் தொழிலாளர் கிசான் கட்சி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, 20th question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா which country recently passed a bill to criminalizing same-sex relations? தன் பாலின திருமண உறவுகளை குற்றமாக்குவதற்கான மசோதாவை சமீபத்தில் நிறைவேற்றிய நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி ஈராக். ஈராக் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 21st question, the report named Technology on Her Terms was released by. Technology on Her Terms என்ற தலைப்பிலான அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யுனெஸ்கோ. யுனெஸ்கோ தான் டெக்னாலஜி ஆன் ஹர் டேர்ம்ஸ்ன்றத ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Moving on to the 22nd question, Kalisar Wildlife Sanctuary is located in. காலசேர் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹரியானா. ஹரியானா தான் கரெக்ட் ஆன்சர். ஹரியானால தான் காலசேர் வனவிலங்கு சரணாலயம் இருக்கு. Moving on to the 23rd question, the Luna crater of Gujarat is known for. குஜராத்தின் லூனா பள்ளம் எதற்காக பிரபலமாக அறியப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபார்ம்டு பை மீட்டியோரைட் இம்பேக்ட். விண்கல் தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 24th question, which institute secured the top rank among the best performing institutes across India? இந்தியாவில் சிறப்பாக செயல்படும் நிறுவனங்களில் முதல் இடத்தை பெற்றுள்ள நிறுவனம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி IIM அகமதாபாத். இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் அகமதாபாத் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 25th question, which country has emerged as India's largest trading partner in the financial year 2023 to 2024?
2023 மற்றும் 24ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்குதாரராக உருவெடுத்துள்ள நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சைனா. சீனா தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.